நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட பேசுறதுக்காக குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார் அது அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க சார். ஆக்சுவலா குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி பலன். காரணம் என்னன்னா குரு ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துப்பாரு முதல்ல. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இயற்கை சுப கிரகம் முதல்ல. அதனால இந்த குரு பெயர்ச்சி நடந்தாவே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். அதுல முக்கியமா குரு பயிற்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா முதல்ல தனக்காரகன் குரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் பல்வேறு விதமான ராசிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பினான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார் முதல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு சுப கிரகம் சொன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அப்ப சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும் போது என்ன, கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர், பல்வேறு விதமான வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கான ஒரு வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். இல்ல நிறைய பாசிட்டிவ்ஸ், அதுதான் ரொம்ப விசேஷம். ஆமா, என்னன்னா குருவுடைய பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 பார்வைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அததான் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். ஓகே சார், இப்போ ரிஷப ராசிக்காரர்கள் பத்தி பேச போறோம். எல்லாரும் சொன்ன வரைக்கும் அவங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் தான் நிறைய சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் தர போகுதா? கண்டிப்பா. இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லா கிரகங்களிலும் அற்புதமா இருக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய சாதகமா இருக்க போகுது. காரணம் கேட்டீங்கன்னா 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம். எல்லாருமே வாழ்க்கையில முயற்சி பண்றாங்க, அனைத்து ஜீவராசிகளும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது வெற்றியா மாறுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலமாக ரிஷபராசி என்பதற்கு இந்த வருஷம் நடக்க போகுது. ஓகே சார், தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சார் முன்னேற்றம் இருக்கு? தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப ராசி என்பதற்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஆமா, லாபஸ்தானம் சொன்னா நீங்களே சிரிக்கிறீங்க பாருங்க. அப்ப ரிஷப ராசி என்பதற்கு லாபம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்ப தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் வரும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதே போல நிறைய பணம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இவங்க என்ன பண்ணணும்னா இந்த வரக்கூடிய பணத்தை வச்சு இவங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதை செஞ்சாங்கன்னா சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பதற்கு இருக்கு. ஓகே சார், அப்ப இவங்களுக்கு எந்த நெகட்டிவ்ஸ்மே இல்லையா? கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் இல்லையா? நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா அதுதான் இப்போ ஏற்கனவே அதுக்குதான் ஒரு பதில் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னன்னா கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த கடன் அதிகமாகக்கூடிய நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஷபராசி என்பது பண லாபம் வருது, லாபம் தான் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பயங்கர கஷ்டத்துல இருக்காங்க, பெரிய பிரச்சனைல இருக்காங்க. அப்ப இந்த டைம் நேரம் நல்லா இருக்கு, நம்ம இப்பவே சம்பாரிச்சுன்னு நினைப்பாங்க. அப்ப இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது டைம் முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு திருப்பி லாக் ஆயிடுவாங்க. அதனால என்ன பண்ணணும்னா வரும்போது என்ன பண்ணும், அவங்களுடைய கடனையும் அடைச்சிட்டே வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஓகே சார், வம்பு வழக்குகள்ல சில நேயர்கள் மாட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி சார் இந்த குரூப்? ரிஷப ராசி என்பதுக்கு அதான் சொல்றேன், இந்த வருஷம் வந்து எந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், பிரச்சனை எது இருந்தாலும் சரி எல்லாமே அவங்களுக்கு சாதகமா வரக்கூடிய நேரம். அதுல முக்கியமா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் கேஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு பெரிய அவங்களுக்கு சாதகமா வரும். அதே போல சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பூர்வீக சொத்து, அண்ணன் தம்பி கூட கேஸ் போடுறது, இல்ல இடம் தகராறு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி முக்கியமா பணம் ரீதியான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிறைய ரிஷபராசி என்பது இருக்கு. ஒரு சாதாரண கிரெடிட் கார்டு கேஸ்ல இருந்து நிறைய பிரச்சனை வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாமே இந்த வருஷம் அவங்க சம்பாதிச்சு பணத்தை கட்டி அதை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்கு. ஓகே சார், திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கு அவங்களுக்கு? திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்ப ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானம் சொல்லுவோம். அந்த களத்திர ஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னா எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகு தோஷம் இருக்கு, அவங்க எல்லாம் திருமணம் லேட் ஆகும் ஜெனரலா எப்பவுமே. அந்த மாதிரி இருக்கவர்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நேரம். அதே மாதிரி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு.
அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நீண்ட காலம் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்ல சார் நாங்க பிரிஞ்சுட்டோம், கோர்ட் கேஸ்ல டைவர்ஸ்லாம் முடியற ஸ்டேஜ்ல இருக்கு, நான் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லக்கூடிய கூட இந்த வருஷம் வந்து இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். திருமணத்துக்கு அடுத்த வரது வந்து குழந்தை பாக்கியம் தான், அது எப்படி சார் இருக்கு? இல்ல, குழந்தை பாக்கியம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து ரிஷப ராசி என்பவர்களுக்கு நல்லாவே இருக்கு, அதுல வந்து டவுட்டும் கிடையாது சொன்னேன். அதே மாதிரி 9ஆம் இடத்த குரு பாக்குறார், பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். நீங்க கேக்குறது என்ன, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும்? அப்ப அந்த பேர்லயே இருக்கு, அந்த குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ரிஷபராசி என்பதற்கு இந்த வருஷம் கண்டிப்பா. ஓகே சார். பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு சிறப்பா? ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே பெண்களுடைய ராசி தான், பெண்கள் ராஜ்யம் இருக்கக்கூடிய ராசி. நிறைய ரிஷபராசி பெண்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டா, இன்டெலிஜென்ட்டா, ஜெனரலாவே இருப்பாங்க. நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா எல்லாமே வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறணும் ஒரு முழு முழுச்சோட உழைக்கக்கூடியவர்கள் பெண்கள் ரிஷபராசி என்பவர்கள். அவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பா இருக்கு. அவங்க நினைச்ச விஷயங்கள், அவங்க எதுலெல்லாம் கால் எடுத்து வைக்கிறாங்களோ அதெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான திருமணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், வெளிநாடு சென்று படிப்பதற்கு, வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. ஓகே சார். இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு சார் போகலாம்? ரிஷபராசி என்பவர்கள் வந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில், திருப்பதி பெருமாள் கோயில் போய் ஒரு வாடி வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும். அங்க போகும்போது ஏதாவது நான் காணிக்க செலுத்துறேன், ஏதாவது காணிக்கையா நேர்த்தி கடன் மாதிரி ஒண்ணு வச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான. இவங்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எவ்வளவு சார்? பாசிட்டிவ் அப்படின்னா 95% சொல்லலாம். ஓகே. ஆமா, அந்த அளவுக்கு அதான் சொல்ல, எல்லா கிரகங்களையும் நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராசி ரிஷப ராசி இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார். நன்றி, வணக்கம்மா.